அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா கலைச்சொற்கள், புவியியல் தலைப்பில் இருக்கிற கலைச்சொற்கள். சரிங்களா? புவியியல் தலைப்பில் உள்ள கலைச்சொற்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அபாரிஜைன் அப்படின்னா ஆதிவாசி அப்படின்னா முதல் குடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆதிவாசி அல்லது முதல் குடி. அடுத்து அபாரேஷன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா அரிமேடை. அடுத்து அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படின்னா சார்பற்ற ஈரப்பதம். அடுத்து அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்போ தனி வெப்பநிலை. அடுத்து அப்சார்ப்ஷனா உட்கவர்தல். அப்சார்ப்ஷன் அப்படின்னா உட்கவர்தல். பி கரெக்டாக பார்க்கணும். அடுத்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா வடிநீர் கவர்ச்சி. அப்ஸ்ட்ராக்ஷன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொன்னால் வடிநீர் கவர்ச்சி. அப்ஸ்ட்ராக்ஷனால் வடிநீர் கவர்ச்சி. அடுத்து அபைஸ் அப்படின்னா பாதாளம். அபைசல் பிளைன்ஸ் அப்படின்னா ஆழ்கடல் சமவெளி. அபைஸ்னா பாதாளம், அபைசல் பிளைன்ஸ் அப்படின்னா ஆழ்கடல் சமவெளி. அடுத்து அசசபிலிட்டி ஐசோஃபெல்த் அப்படின்னா அண்மை அளவுகோடு. அண்மை அளவுகோடு. அசசபிலிட்டினா அண்மைன்னு வரும், ஐசோஃபெல்த்னா அளவுகோடு. ஓகேங்களா? அடுத்து ஆக்சிடென்டட் அப்படின்னா ஒழுங்கற்ற. ஆக்லிமிட்டிசேஷன் அப்படின்னா காலநிலைக்கு பொருந்துதல். அதுக்கடுத்து அக்கார்டன்ஸ் ஆஃப் சம்மிட்ஸ். அக்கார்டன்ஸ் ஆஃப் இல்லைனா அக்கார்டன்ஸ் சம்மிட்ஸ் அப்படின்னா ரெண்டு படிக்கலாம். அப்போ அக்கார்டன்ஸ் அப்படின்னா ஒரு சீரான. அடுத்து அக்குமுலேட்டட் டெம்பரேச்சர் அப்படின்னா வெப்ப கூட்டுத்தொகை. இங்கே நீட்ஸ் ஃபார் கிராப்ஸ்னு கொடுத்துறாங்களா, ஒரு பயிர் வளர்கிறதுக்கு எவ்வளோ வெப்பம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்களா. இப்போ மழை 150 சென்டிமீட்டர், அப்போ வெப்பநிலை 20 to 25 டிகிரி செல்சியஸ் வேணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அக்குமுலேட்டட் டெம்பரேச்சர்னா வெப்ப கூட்டுத்தொகை. அடுத்து ஏக்ளமேட்டிக் சாயில் அப்படின்னா காலநிலையில் மாறுபடாத மண். அதான் கிளைமேட்டால் எந்த ஒரு சேஞ்சும் ஆகாதது, அப்போ காலநிலையால் மாறுபடாத மண். அடுத்து அடாப்டேஷன் அப்படின்னா தழுவுதல். அதுக்கடுத்து அடாப்டேஷன் டு ஜாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ் அப்படின்னா இடைநிலைக்கேற்ற இடைநிலை. அந்த ஜாகிரபிக்கல் கண்டிஷன் போது அது இடம்னு சொல்லுவோமா, அப்போ இடைநிலைக்கேற்ற அமைவு. அடுத்து ஏடயபெட்டிக் சார்ட் கிராஃப்னு கொடுத்துருக்கான். அது ஏடயபெட்டிக் சார்ட் அப்படின்னா வெப்பமாறா நிலையை காட்டும் கோட்டுப்படம். அடுத்து அட்ஜஸ்டட் ப்ரொஃபைல் அப்படின்னா பொருந்திய ஆற்றுப்படுகை. அடுத்து அட்ஜஸ்டட் டு ஸ்ட்ரக்சர்னா நில அமைப்புக்கு ஏற்றவாறு பொருந்துதல். ஸ்ட்ரக்சர் நில அமைப்பு, அந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி பொருந்தது தான் அட்ஜஸ்ட்மெண்ட் டு ஸ்ட்ரக்சர். அடுத்து ஏடயபெட்டிக் விண்டு ஏறுகாற்று. அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன் அப்படின்னா பரிபாலன பகுதி, ஆட்சி பகுதி ரெண்டு சொல்லலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன், ஆட்சி பகுதி மேக்ஸிமம் ஆப்டாக இருக்கும். அடுத்து அட்வெக்டிவ் ரீஜியன் ஆஃப் ஏ அட்மாஸ்பியர். அப்போ அட்வெக்டிவ் அதான் நம்ம கேள்வி, அதுக்கான மீனிங் வந்து ரீஜியன் ஆஃப் அட்மாஸ்பியர். அப்போ பக்காசை உள்ள, அதான் அட்வெக்டிவ்னா பக்காசை உள்ள. அடுத்து ஏலியான் அப்படின்னா காற்று எரி. இங்கே ஏறுகாற்று ஏபயாட்டிக் விண்டு, இங்கே ஏலியான் அப்படின்னா காற்று எரி. அடுத்து ஏரியல் அப்படின்னா வழி சார்ந்த. இப்போ ஏரியலில் போகிறாங்க அப்படின்னா அந்த வானத்தில் பறக்குதுன்னு சொல்லுவோமா, அந்த வளிமண்டலம் அதை சார்ந்தது. அடுத்து ஏரோ டைனமிக்ஸ் அப்படின்னா வளி இயக்க இயல். அடுத்து ஏரோலஜி அப்படின்னா வளிமண்டல இயல். பாருங்கள், ஏரோ டைனமிக்ஸ் அப்படின்னு வருதா, அப்போ இயக்க இயல். இங்கே ஏரோலஜின்னு வருதா, அப்போ வளி மண்டல இயல். அடுத்து ஏரோ நாட்டிக்கல் அப்படின்னா வழிப்போக்கு. அடுத்து ஏரோசால் அப்படின்னா தூசு படலம். அடுத்து ஏஜ் 6 பிரமிட் அப்படின்னா பாலின வயது பிரமிடு. அடுத்து ஏஜ் பிரமிட் அப்படின்னா வயது வாரி படம். இந்த ஏஜ் 6 பிரமிட்னா பாலின வயது பிரமிடு, ஏஜ் பிரமிட்னா வயது வாரி படம். அடுத்து அக்ளோமிரேட் அப்படின்னா கலவைக்கல். அக்ளோமரேட்னா கலவைக்கல். அடுத்து அக்ளோமிரேஷன் அப்படின்னா கலவைக்கல் திரட்சி, ஒன்றா திரள்றது. ஓகே. அடுத்து அக்ரேடிங் அப்படின்னா சரிவு உயருதல். அடுத்து அக்ராரியன் ஜாகிரஃபி அப்போ விளைநில பூகோளம். அடுத்து அக்ரிகல்ச்சர் மேப்ஸ்னா பயிர்முறை வரைபடம். ஏர்னா வழி, ஏர் ஃப்ரண்ட்ஸ் அப்படின்னா வழிமுகம். ஏர் கேப் அப்படின்னா காற்றிடைவெளி. அடுத்து ஏர் மாஸ்னா வழிப்பகுதி. அடுத்து ஏர் மாஸ் அனலைசிஸ் அப்படின்னா வழிவகை பாகுபாடு. ஏர் ப்ரொஃபைல்னா வளிமண்டல குறுக்கு வெட்டுப்படம், அதான் ஏர் ப்ரொஃபைல். அடுத்து ஏர் ரூட் அப்படின்னா விமான வழி, விமானம் போகிற வழியை ஏர் ரூட்னு சொல்லுவாங்க. அடுத்து அல்பிடோ அப்படின்னா ஒளி திரும்பும் திறன். அடுத்து அலிமெண்டேஷன் அப்படின்னா ஊட்டம். அடுத்து அல்கலி பேன் காரமண் பொறை. அல்கலினிட்டி அப்படின்னா காரத்தன்மை. அடுத்து அலுவியல் ஃபேன் கோன் அப்படின்னா வண்டல் விசிறி கூம்பு. கோன்னா கூம்பு, அப்போ அலுவியல் ஃபேன்னா வண்டல் விசிறி. அப்போ அலுவியல் பிளைன் அப்படின்னா வண்டல் சமவெளி. அலுவியல் டெரஸ் அப்படின்னா வண்டல் திட்டு. அலுவியம் அப்படின்னா வண்டல் மண். அலுவியல் சாயல்னாலே வண்டல் மண் தான். அடுத்து
ஆல்டோ குமுலஸ் அப்படின்னா இடைப்பட்ட திரள் முகில். அடுத்து ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ்னா இடைப்பட்ட படர்முகில். பாருங்க, குமுலஸ்னா ஒன்றா திரள்றதா, எல்லாம் சேருங்க, குமுலேட்டிவ் அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்துறது, அதனால திரள் முகில். ஸ்ட்ராட்டஸ் அப்படின்னா படர்முகில், படர்ந்து போகிறது. அடுத்து அமோனியம் சல்ஃபேட், அப்போ அமோனியம் சல்ஃபேட் தான் வரும். இங்கே வந்து அமோனியஞ்சல் பேற்று. ஓகே. அடுத்து ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா வியாப்தி. வியாப்தி தான் ஆம்ப்ளிடியூட், ஆம்ப்ளிடியூட்னா வியாப்தி. அடுத்து அனிமோகிராஃப்னா காற்று விசை பதிவு கருவி. அடுத்து அனிமோமீட்டர்னா காற்று விசை மீட்டர், அது காற்று விசை மானி அப்படின்னு சொல்லலாம். இந்த மீட்டருக்கு பதில் மானின்னு போட்டுக்கலாம். இப்போ காற்று விசை மானி இல்லை காற்று விசை மீட்டர். அடுத்து ஆனராய்ட் பாரோமீட்டர். ஆனராய்ட் பாரோமீட்டர் இல்லைனா ஆனராய்ட் பாரமணி, காற்றழுத்த மானி, இதுதான் கரெக்ட். ஆனராய்ட் பாரோமீட்டர் அப்படின்னா காற்றழுத்த மானி. அடுத்து ஆனுலார் சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னா வளைய சூரிய கிரகணம், கங்கண சூரிய கிரகணம் ரெண்டுமே வரும். அடுத்து ஆன்டன்செடன்ட் ட்ரைனேஜ் அப்படின்னா முந்தைய வடிகால். அடுத்து ஆந்த்ராசைட்னா அனல் மலி நிலக்கரி, ஆந்த்ரசைட் படிச்சிருப்போமா. ஆந்த்ரசைட்டு பிட்டுமனஸு, லிக்னைட்டு, பீட்டு, அதோட தான் ஆந்த்ரசைட்டு, அதுதான் அனல் மலி நிலக்கரி. அடுத்து ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னா மானிடவியலாளர். அடுத்து ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா மனிதவியல் அல்லது மானுடவியல், இந்த மானுடவியல் இது ஆப்டாக இருக்கும் ஆந்த்ரோபாலஜி. அடுத்து ஆந்த்ரோபோமெட்ரி அப்படின்னா மனித அளவை முறை. அடுத்து ஆன்டிக்ஸ்லைன் அப்படின்னா குவிமேல் வளைவு. அடுத்து ஆன்டி ஸ்லோரியம் அப்படின்னா மேல் வளைவு தொகுதி, அப்படின்னா மல் வளைவு தொகுதி, மேல் வளைவு தொகுதி, மல் வளைவு தொகுதி. இங்கே பாருங்கள், ஆன்டி ஸ்லைன்னா குவிமேல் வளைவு, ஆன்டி ஸ்லைனோரியம் அப்படின்னா மேல் வளைவு தொகுதி. அடுத்து ஆன்டி சைக்ளோன் அப்படின்னா எதிர் சூறாவளி. பார்த்திராய்டு அப்படின்னா நிறவெறி, பார்த்தியாய்டு அப்படின்னா நிறவெறி. அடுத்து ஆன்டி டிப் அப்படின்னா சாய்வு முரண். அடுத்து ஃபோட்டிக் அப்படின்னா ஒளி புகா, ஒளி போகாத திசை. அடுத்து ஏஃபிலான் அப்படின்னா சூரிய தொலைதூர புள்ளி, இல்லைனா கதிர் சேய்மை, தொலைதூரமா. இந்த ஆனிலான் அஃபிலான் படிப்போமா, இதெல்லாம் இந்த அஃபிலான். ஆனிலான்னா பக்கத்தில் இருக்கிறது. அடுத்து ஏப்போகி அப்படின்னா பூமி உச்சநிலை, இல்லைனா புவி சேய்மை. அடுத்து ஆப்பரண்ட் டிப் அப்படின்னா தோற்ற சாய்வு, ஆப்பரண்ட் டைம்னா தோற்ற நேரம். அடுத்து அக்வாடக் அப்படின்னா கால்வாய் பாலம். அடுத்து அக்வஸ் ராக்ஸ் அப்படின்னா நீரில் அமைந்த பாறைகள், கடலில் இருக்கிற பாறைகளை மேக்ஸிமம் சொல்லுவாங்க. அடுத்து அக்யூஃபேர்னா நீர்கொள் படுகை. அடுத்து ஆர்கியாலஜிக்கல் மேப்னா தொல்பொருளியல் வரைபடம். அடுத்து ஆர்ச்சஸ் நேச்சுரல் மரைன், இப்போ கடலால் உண்டான இயற்கை வளைவுகள். அதுக்கடுத்து ஆர்குவேட் டெல்டா அப்படின்னா பிறை வடிவ டெல்டா. ஏரியல் கிராப்ஸ் அப்படின்னா பரப்பளவு கோட்டு படங்கள். அடுத்து அரினாசியஸ், அரினாசியஸ்ன்னு பிரித்து பிடிக்கலாமா, அப்போ மணலான. அடுத்து ஆர்ஜில்லாசியஸ் அப்படின்னா களிமண் நாளான. அடுத்து அரிடிட்டி அப்படின்னா வறட்சி. அடுத்து ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா செய்யப்பட்ட தொல்பொருட்கள். அடுத்து ஆர்டிசியன் வெல் அப்படின்னா ஆர்டிசியன் ஊற்று. அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. ஆஸ்பெஸ்டாஸ் அப்படின்னா கல் நார். அடுத்து ஆஷ்கோன் அப்படின்னா சாம்பல் கூம்பு, வால்கானிக்லேருந்து வர்றது. அடுத்து ஆஸ்பெக்ட் அப்படின்னா பார்வைப்புறம் அம்சம். அதுக்கடுத்து ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னா சிறு கோள்கள். ஆஸ்தனோஸ்பியர் அப்படின்னா மென்பாறை கோளம். அடுத்து ஆஸ்ட்ரோலெபல் அப்படின்னா நன்கோண மானி. அடுத்து ஆஸ்ட்ரானாமிக்கல் மேப் அப்படின்னா நட்சத்திர மண்டல வரைபடம், விண்மண்டல வரைபடம், ஆஸ்ட்ரானாமிக்கல் மேப். அடுத்து ஆஸ்ட்ரானமி அப்படின்னா வானியல். இங்கே மானுடவியல் பார்த்தோமா, ஆந்த்ராபாலஜினா மானுடவியல், இங்கே ஆஸ்ட்ரானமினா வானவியல். அடுத்து அட்லஸ் அப்படின்னா நிலப்பட ஏடு. அடுத்து அட்மாஸ்பியர் அப்படின்னா வளிமண்டலம். அட்டால் அப்படின்னா வட்ட முருகை திட்டு. அடுத்து ஆட்ரிஷன் அப்படின்னா உராய்ந்து தேய்தல், அதுதான் ஆட்ரிஷன். அடுத்து அக்யூட் அப்படின்னா பாறை உருவாக்கும் கனிமம். அடுத்து அரோரானா துருவமுனை சோதி, இது ஜோதின்னு சொல்லுவாங்களா அரோரா, அந்த 2 டைப் ஆஃப் வரும், க்ரீன் லைட் ஒன்று அந்த மாதிரி வர்றது, அதுதான் அரோரா. அடுத்து அவைலபிள் ரிலீஃப் அப்படின்னா ஏற்றத்தாழ்வின் வியாப்தி. ஆல்ரெடி வியாப்தின்னு ஒன்று படித்தோமா, ஆம்ப்ளிடியூட் என்னென்னு படித்தோம், ஆம்ப்ளிடியூட் வியாப்தி. அதே மாதிரி இங்கே
அவைலபிள் ரிலீஃப்னா ஏற்றத்தாழ்வின் வியாப்தி. சரிங்களா? அடுத்து அவலாஞ்சி அப்படின்னா பனி வீழ்ச்சி. ஆக்சிஸ் ஆஃப் வார்ப்பிங் அப்படின்னா மடிப்பின் போக்கு. அடுத்து அசிமுத் அப்படின்னா அசிமத்து குறிப்பிட்ட துருவத்திலிருந்து பொருட்களுக்கு அடிவான இடையிலுள்ள அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து அசிமுத்தல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா அசிமத்து கோட்டு சட்டம். அசிமத்துனா அளவு சீரான கொடுத்துருக்கானா, அதான் அது கோட்டு சட்டம். அடுத்து அசோயிக் பீரியட் அப்படின்னா உயிர் தோன்றா காலம், யாருமே இல்லாதது. அடுத்து பிளாக் ஸ்லாப்னா பின் சாய்வு. பேக் ஸ்லாப்னா பின் சாய்வு. பேக் வாஷ் அப்படின்னா அலைகளின் பின்வாங்கல். அங்கே பேட் லேண்ட்ஸ்னா கரடுமுரடான நிலங்கள். பஹாடா அப்படின்னா மலையடி குவியல். மலையடி குவியல் தொடர் தான் பஹாடா. அடுத்து பேண்ட் கிராஃப் அப்படின்னா பட்டை தொகுப்பு படம். பேங்க் அப்படின்னா திட்டு. இந்த இடத்துல சப்மெர்ஜ் புவியியல் சார்ந்து கேட்டானா திட்டு. அடுத்து பார் டயக்ராம் அப்படின்னா பட்டை படம். பார்க்கர் அப்படின்னா கடற்புகார். அடுத்து பார்கான் அப்படின்னா அசையும் பிறை உருமணல் திட்டு. அடுத்து பாரோகிராஃப்னா அழுத்த பதிவு. பாரோமீட்டர்னா காற்றழுத்த மானி. இது ஆல்ரெடி பார்த்தோமா மேலே. ஆனராய்ட் பாரோமீட்டர் இங்கே இருக்கா, அதுக்கு பாரோமீட்டர் மட்டும் இருக்குது. அடுத்து பேரேஜ் ரிசர்வையர் அப்படின்னா நீர்த்தேக்கம். பேரன்னா பயனற்ற அல்லது தரிசு, அதுதான் பேரன். பேரன் லேண்டு சொல்லுவோமா, தரிசு நிலம், அது தரிசு. அடுத்து பேரியர் ரீஃப். பேரியர் ரீஃப்னா கரை விலகிய முருங்கை பாறை. ஓகேவா? அடுத்து பார்ட்டர் அப்படின்னா பண்டமாற்று முறை. அடுத்து பேரிஸ்பியர் அப்படின்னா கோள அகம். பேஸ் லெவல் ஆஃப் எரேஷன் அரியடி மட்டம். பேஸ் லைன் அப்படின்னா ஆதாரக்கோடு அல்லது நியமக்கோடு, ரெண்டு சொல்லலாம். சரிங்களா? பேஸ் லைனா நியமக்கோடு இல்லை ஆதாரக்கோடு. பேஸ் மேப்னா ஆதார வரைபடம். பேசிக் லாவா கார எரிமலை குழம்பு. பேசிக் ராக்னா கார எரிமலை பாறை. அடுத்து பேசின் ட்ரைனேஜ் அப்படின்னா வடிநிலம். அடுத்து பேத்தி ஆரோகிராஃபிக்கல் அப்படின்னா உயர்த்தாழ்வை குறிக்கும். உயரத்தாழ்வை ரெண்டுத்தையும் குறிக்கிறது. உயரம் தாழ்வு ரெண்டுத்தையும் குறிக்கிறதுன்னா சொல்கிறோம். பாத்தி ஆரோகிராஃபிக்கல். அடுத்து பாத்திஸ்பியர் அப்படின்னா கோள அகம். ஆல்ரெடி ஒரு கோளகம் பார்த்தோமா, இங்கே பேரி ஸ்பியர் அப்படின்னு பார்த்துருக்கோமா. கோளகத்துக்கு இங்கே ஒரு கோளகம், அதுக்கு பேரி ஸ்பியர். இங்கேயும் அதே கோள அகம், அதுக்கு தான் சொல்கிறோம் பாத்தி ஸ்பியர். ஓகேவா? ஆர்டிஹெச் எது வந்தாலும் ஒரே தான் கோளகம் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து விரிகுடா. பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடா, இப்போ விரிகுடா. அடுத்து பயோ அப்படின்னா சிறுகுடா, சேற்று சிறுகுடா. பயோனா பீச் அப்படின்னா கடற்கரை பகுதி. பேரிங்னா திசை அளவு. பெட்டிங் பிளைன் அப்படின்னா பாறைத்தளம். அடுத்து ஹெட்டட் ரிவர் அப்படின்னா தலையற்ற ஆறு. பெல்ட்ஸ்னா மண்டலங்கள். பிரைல்னா கோமேதகம். பிரைல் அப்படின்னா கோமேதகம். அடுத்து பிகில் ஆர் ஜிகில் அப்படின்னா குட்டை. பைட் அப்படின்னா பெருங்குடா. அடுத்து பயாலஜிக்கல் செலெக்ஷன், இப்போ உயிரின தேர்வு. பயோஸ்பியர்னா உயிர்கோளம், இது ஆப்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உயிரின புரை. அடுத்து பயோபோலார்னா இருதுருவ முனை. பேர்ட்ஸ் ஃபுட் டெல்டா பறவை பாத டெல்டா. பர்த் ரேட் பிறப்பு விகிதம். பிளாஸ்ட் ஃபுர்னான்ஸ் அப்படின்னா ஊதுலை. பிளைண்ட் வேலி முட்டு பள்ளத்தாக்கு. பிளிஸார்ட் அப்படின்னா பனி புயல். அடுத்து பிளாக் சாய்ந்த பிண்டம். அதான் பிளாக். அப்போ பிளாக் டயக்ராம்னா தொகுதி வரைபடம் அல்லது கன உருவடம். அடுத்து பிளாக் மவுண்டெயின் அப்படின்னா பிண்டமலை, பிளவு பெயர்ச்சி மலை. அடுத்து பிளாக் பைல் மேப் கன உருவ அடுக்கு வரைபடம். பிளட் குரூப்னா இரத்த வகுப்பு. ப்ளோ ஹோல்னா ஊதுதுளை. இங்கே ஊதுளை பார்த்தோமா, பிளாஸ்ட் ஃபர்னான்ஸ் ஊதுளை. இங்கே ப்ளோ ஹோல்னா ஊது துளை. ஓகேங்களா? ப்ளோ ஹோல்னா என்ன சொன்னோம், ஊது துளை. ஓகே. அடுத்து ப்ளோ பைப்னா ஊது குழாய். அடுத்து ப்ளூ மட்னா நீலமண். ப்ளூ பிரிண்ட்னா நீல பதிவு முறை. போகஸ் அப்படின்னா பிட்டு நிலம். பாய்லிங் பாயிண்ட்னா கொதிநிலை. பாம்ஸ் வால்கானிக் எரிமலை குண்டுகள். அடுத்து போர் டைடல் அப்படின்னா ஓத பேரலை. டைடல்னா பேரலை, போர் டைடல்னால ஓத பேரலைன்னு சொல்கிறோம். அடுத்து போரியல்னா வடதிசைக்குரிய. பாஸ்னா துருக்கல். அடுத்து பொட்டானிக்கல் ஜியாகிரஃபி அப்படின்னா தாவர புவியியல்.
அடுத்து வல்டர் கிளே அப்படின்னா திரண்ட பாறை கனிமம். பவுண்டரிஸ்னால் எல்லைகள். அடுத்து பௌரைன் அப்படின்னா பருவகாலத்தின் சிற்றோடை. பிராக்கன் அப்படின்னா வகைச்செடி, அது ஒரு வகை செடி, பிராணி வகை செடி. அடுத்து பிராக்கிஷ்னா உவர். பிரேசி செபாலிக் அப்படின்னா அகன்ற மண்டையுடைய. அடுத்து பேரடைட் ரிவர் கோர்ஸ். பேரடைட் ரிவர் கோர்ஸ் அப்போ பின்னிய ஆற்றுப்படுகை. பிரேக் ஆஃப் ஸ்லோப் சரிவு விளிம்பு கோடு. பிரேக் வாட்டர் தடைச்சுவர், நீரிலுள்ள தடைச்சுவர் தான் பிரேக் வாட்டர். பிரேக்கர்ஸ்னால் முறியலை. பிரேக்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் மழை இடையீடு. பிரேசியா பரல் பாறை, இந்த பரல் பாறை பிரேசியா. ப்ரீஸ்னா மென்காற்று. பிரிக்கர்த் அப்படின்னா செம்மண். பிரிக்கர்த்னா செங்கல் பூமின்னு சொல்கிறோமா, அப்போ செம்மண். அடுத்து ப்ரௌன் கோல்னா பழுப்பு நிலக்கரி, அதான் லிக்னைட். ஆந்திரசைட் பார்த்தோமாங்க நம்ம ஃபஸ்ட்டு. அனல்மலி நிலக்கரின்னு பார்த்தோமா ஆந்திரசைட்டு. அடுத்து அந்த பழுப்பு நிலக்கரி தான் நான் சொல்கிறோம், லிக்னைட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ப்ரௌன் கோல். அடுத்து ப்ரௌன் ரேஸ்னால் பழுப்பு இனம். பக்லிங் அப்படின்னா மடங்கள். பில்டிங் பார்ட்னர்ஸ் அப்படின்னா கட்டட அமைப்பு வகைகள். பம்பினஸ் அப்படின்னா எக்குதல், எக்கி குறது இல்லை குதிக்கிறது. அடுத்து பரீடு ஸ்பர் அப்படின்னா புதைந்த கிளைகிணறு. பட் அப்படின்னா மொட்டைக்குன்று. பட்டி இல்லை பட் மொட்டைக்குன்று. அடுத்து கெடாஸ்ட்ரல் மேப் அப்படின்னா நிலை வரைபடம். கைரன் அப்படின்னா நினைவு கற்குவை. அடுத்து கால்காரியஸ் சுண்ணாம்பு நிரம்பிய. கால்சிஃபிகேஷன்னா சுண்ணாம்பு ஏற்றுதல், நாம் அது கூட சுண்ணாம்பு கலக்கிறது. அடுத்து கால்சிடைட் அப்படின்னா படிக சுண்ணாம்பு. கேல்டிரானா எரிமலை பெருவாய், அதான் கேல்டிரா. அடுத்து காம்ஸ் அப்படின்னா அமைதி வளையம். பெல்ட் ஆஃப் காம்ஸ் அப்படின்னா அமைதி வளையம். அடுத்து கால்விங் ஐஸ்பர்க்ஸ், அப்போ மிதக்கும் பனிப்பாறையின் தோற்றம். இந்த ஐஸ்பர்க்ஸோட கரெக்டான இங்கிலீஷ் டேர்ம் தான் கால்விங், அதுதான் மிதக்கும் பனிப்பாறை தோற்றம். அடுத்து கேனியாஸ் அப்படின்னா ஓடம். கேனயான் அப்படின்னா குறுகிய பள்ளத்தாக்கு, அதான் கேனயான். அடுத்து கேபிலாரிட்டி அப்படின்னா மயிர்துளை தன்மை. கேப்டர் ஸ்ட்ரீம் அப்படின்னா கவரும் ஆறு. கேப்டர் ஸ்ட்ரீம்னா கவரும் ஆறு. கேப்சர் அப்படி படிக்குமா, அதான் கேப்சர் அப்படின்னா கவர்வு, அது கவரும் ஆறுனா கேப்டர் ஸ்ட்ரீம். அடுத்து கேரவன் ரூட் அப்படின்னா சாத்து வழி. அடுத்து கார்போனேசியஸ் அப்படின்னா கரியுள்ள. அடுத்து கார்போனிஃபேரஸ் அப்படின்னா நிலக்கரி தரும். அடுத்து கார்டோகிராம் குறிப்பு வரைபடம் இல்லை குறிப்பு தளபடம். கார்டோகிராஃபி நில வரைபடவியல். அடுத்து கேஸ்கட் அப்படின்னா சிற்றருவி. அடுத்து கேஷ் கிராப் விற்பனை பயிர், அப்படி இல்லைன்னா பணப்பயிர். விற்பனை பயிரும் கரெக்டு தான், பணப்பயிரும் கரெக்டு தான். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். சரிங்களா, பணப்பயிர் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். ஓகேவா, பணப்பயிர் யூஸ் பண்ணிங்க. அடுத்து கேஸ்டயான்னா வார்ப்பிரும்பு. அடுத்து கேட்டராக்ட்னா பேரருவி. பாருங்கள், கேஸ்கேட்னா சிற்றருவி, கேட்டராக்ட் அப்படின்னா பேரருவி. அடுத்து கேட்ச்மெண்ட் பேசின் ட்ரைனேஜ் ஏரியாவில் வடிகால் நிலம். அடுத்து கால்ரான் சப்சிடன்ஸ் அப்படின்னா கொப்பரை தாழ்வு. அடுத்து காஸ்வே அப்படின்னா ஆற்று சறுக்கை, ஆற்றிடை பாதை. அடுத்து செல்லோடைப் லெட்டரிங், இப்போ செல்லோடைப்பு எழுத்துக்கள். செல்லுலோஸ் மரத்தாது. சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சென்டரிங் மையம் காணல். சென்டரிங் ஃபோர்க் கவட்டி. சென்ட்ரல் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட், இப்போ மத்திய வணிக மையம். சென்ட்ரல் மெரிடியன், அப்போ நடுநேர் வரை. சென்ட்ரிஃபியூகல்னால் மைய விளக்கம். சென்ட்ரிபெடல்னால் மையம் நாடும். அதாவது மையத்தை நோக்கி வர்றது அப்படின்னா சென்ட்ரிபெடல். சென்ட்ரிஃபியூகல்னால் மையத்தை விட்டு வெளியே போகிறது. அடுத்து செஃபலிக் இண்டெக்ஸ் அப்படின்னா மண்டை ஓட்டின் விகித அளவீடு. செராமிக்ஸ் அப்படின்னா பீங்கான் சாமான்கள் அல்லது கோப்பை சாமான்கள். சீரியல் தானியம். செயின்னா சங்கிலி. கால்தோலித்திக் அப்படின்னா செம்பு காலம், அதுதான் கால்கோலித்திக். சரிங்களா, அடுத்து சாக்னா சுண்ணக்கட்டி. கேரக்டரிஸ்டிக் சீட் அப்படின்னா குறிப்பட்டவனை. அடுத்து செர்னோசெம் அப்படின்னா கரிசல்மண். கார்னோகிராஃபி அப்படின்னா குடியேற்றவியல் அல்லது இட விவரணம். சரிங்களா, இட விவரணம் புதுசாக இருக்குது, குடியேற்றவியல். சரிங்களா, அதான் காரோகிராஃபி. அடுத்து காரோலஜி அப்படின்னா இடவிவரவியல். அப்போ இடவிவரணம் இடவிவரவியல் ரெண்டு படிச்சுக்கலாம்.
அடுத்து காரோமெட்ரிக் மேப் அப்படின்னா நில அளவீட்டு படம். அடுத்து காரோமோஸ்பியர் அப்படின்னா சூரியனுடைய நிறமண்டலம். குரோமோஸ்பியர் அப்படி முடிக்கலாம். ஓகே, குரோமோஸ்பியர் சரிங்களா. அடுத்து குரோமோஸ்பியர் அப்படின்னா சூரியனுடைய நிறமண்டலம். அடுத்து குரோனோமீட்டர் அப்படின்னா காலமானி. சிண்டர்கோன் அப்படின்னா கரிச்சிட்ட கூம்பு. சர்க்கிள் இந்த டிவைடண்ட்டில் அப்போ பிரித்த வட்டங்கள். சர்க்கிள் ஆஃப் இலுமினேஷன் ஒளிப்பட வட்டம். சர்க்கிள்ஸ் ப்ரொஃபஷனில் விகித வட்டங்கள். சர்க்குலேஷன்னா சுற்றோட்டம். சர்க்கம் டீனுடேஷன் அப்படின்னா சுற்றரிப்பு. சர்க்கம்ஃபரன்ஸ்னால் பரிதி. சர்க்கியூ அப்படின்னா சர்க்கு உறைப்பனி சரிந்த சுரண்டிய பள்ளம். அடுத்து சிர்ரோ குமுலஸ் அப்படின்னா கீற்று திரள் மேகம். குமுலேட்டிவ் அப்படின்னு வந்தாலும் என்ன பண்ணணும், நம்ம குமஸ் அப்படின்னா திரள் மேகம்னு போடணும். இதே ஸ்ட்ராட்டஸ்னு வந்தால் படை மேகம் அல்லது பரல் மேகம்னு போடணும் சரிங்களா. அதில் சிர்ரோன்றதுனால கீற்று படை மேகம். அடுத்து சிர்ரஸ் அப்படின்னா கீற்று மேகங்கள். அடுத்து சிஸ்ட் அப்படின்னா தாலி, இனங்களை புதைக்கிறதுக்கு பயன்படுத்துறது. சிவிலைசேஷன்னா நாகரிகம். கிளான்னா குளம். கிளாஸ்டிக் ராக்ஸ் அப்படின்னா கற்கள் நொறுங்கி அமைந்த பாறை அல்லது கூட்டுப்பாறை அப்படின்னு சொல்லலாமா. சரி, அடுத்து கிளியரிங்ஸ் அப்படின்னா காடு அழிந்த நிலங்கள். அடுத்து கிளீவேஜ் அப்படின்னா பிளவுபடும் தன்மை இல்லை பிளவுகள். கிளிஃப்னா ஓங்கல். கிளைமேட்னா காலநிலை. கிளைமேட்டோகிராப்ஸ் அல்லது கிளைமோகிராப்ஸ் அப்படின்னா காலநிலை அளவு வீட்டு கோட்டு படம் சரிங்களா. காலநிலை அளவு வீட்டு கோட்டு படம். அடுத்து கிளைனோகிராஃப் அப்படின்னா சாய்வு அளவீட்டு கோட்டு படம். மோன்னு வந்தால் என்ன வரணும், காலநிலை சரிங்களா. இதே நோ அப்படின்னு வந்தால் சாய்வு. அடுத்து கிளைனோமீட்டர் அப்படின்னா சாய்வு மானி. அடுத்து க்ளோசிங் எரர் அப்படின்னா வலு நிரவல். க்ளவுடு பர்ஸ்ட்னா மேக வெடிப்பு. க்ளவுடு ட்ராப்லெட்னா முகில் துளி. க்ளவுடு ஃபார்ம்னா முகில் வடிவம் அல்லது மேக அமைப்பு. க்ளவுடினஸ் அப்படின்னா மந்தாரம் மேகமூட்டம். க்ளவுடினஸ்னால் மேகமூட்டம் மந்தாரம். அடுத்து கிளஸ்டர்டு செட்டில்மெண்ட் அப்போ குழுமிய குடியிருப்பு. கோலசிங் பெடிமெண்ட்ஸ் அப்படின்னா சமதளங்கள். கோஸ்டல் லைன் அப்படின்னா கடற்கரை. கோஸ்டல் பிளைன்னா கடற்கரை சமவெளி. கோட் இண்டெக்ஸ் இப்போ குறிப்பு அட்டவணை. இதே மாதிரி குறிப்பட்டவணைன்னு பார்த்தோமா, குறிப்பட்டவணை இன்னொன்று குறிப்பட்டவணை அதான் கேரஸ்டிக் சீட் குறிப்பு அட்டவணை இங்கே இருக்கா. அதே தானே இதுவும் கோட் இண்டெக்ஸ்னால் என்ன தான் குறிப்பு அட்டவணை, ரெண்டும் ஒன்று தான், சேம் தான் சரிங்களா. அடுத்து கோவிசன்ட் ஆஃப் கோரிலேஷன் அப்படின்னா இணைப்பு கெழு தொடர்பின் அளவு. கோவிசன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் அப்படின்னா வடிதல் கெழு. கோரிலேஷனாக நான் ரெண்டும் சேர்றது. டிஸ்சார்ஜ்னால் வடிஞ்சு போகிறது. அடுத்து டிஸ்பர்ஷன்னா பரவுறது. கரெக்டாக பரவி போதா, அப்போ கோவிசன்ட் ஆஃப் டிஸ்பர்ஷன்னா பரவல் கெழு. லேண்ட்ஸ்கேப்னா நிலவு சரிவா, இப்போ கோவிசன்ட் ஆஃப் லேண்ட்ஸ்கேப்னா நிலச்சரிவு கெழு. வேரியபிலிட்டினா மாறுபாட்டு கெழு. அடுத்து குக்கிங் கோல் அப்படின்னா கற்கரி. கோக்னா சுட்டக்கறி. அடுத்து கோல்னா கணவாய். கோல்டு ஃப்ரண்ட் அப்படின்னா குளிர்வழி முகம். லைன் ஆஃப் கோலிமேஷன்னா பார்வை கோடு. குழுவியம் அப்படின்னா பாறை புதர். அடுத்து காலனிஸ் அப்படின்னா குடியேற்ற நாடுகள். காம்பன்சேஷன் அப்படின்னா ஈடு செய்யும் தளம் சரிங்களா. அடுத்து காம்போஸ்ட்னா சேர்ப்பு உரம். கம்போஸ்ட்னா சேர்ப்பு உரம். ஃபெர்டிலைசர் வச்சு கேட்குறான், அதனால் உரம் போடுறோம். அடுத்து கம்போசைட்னா தொகுத்த. கம்ப்யூட்டிங் ஸ்கேல் அப்படின்னா கணக்கிடும் கோல். கான்கேவ் உட்குவிந்த. கான்கர்டன்ஸ் அப்படின்னா இசைவு. அடுத்து கன்கார்டன்ட் அப்படின்னா இசைந்த. கண்டென்சேஷன்னா சுருங்குதல். அடுத்து கான்ஃபிகுரேஷன் அப்படின்னா நில உருவ அமைப்பு. கன்ஃபர்மபிள் ஸ்ட்ராட்டா அப்போ ஒத்த படைகள். அடுத்து கன்ஃபார்மபிள் மேப் ப்ரொஜெக்ஷன் ஒத்த உருவ சட்டம். அடுத்து கன்க்ளோமிரேட் அப்படின்னா கலவைக்கல் பாறை. ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு கலவைக்கல் பாறை மேலே பார்த்தோமா, இங்கே பார்த்துருப்போம். கலவைக்கல் பாறைன்னு பார்த்தோம். அந்த இடத்துல வந்து நம்ம கவலைக்கல் திரட்சி அப்படின்னு தான் பார்த்துருக்கோம் கரெக்டாக. இந்த ஏக்ளோமேரேஷன்னா கவலைக்கல் திரட்சி. இங்கே கவலைக்கல் பாறை அப்படின்னு பார்க்குறோம் ஓகேங்களா. சரி, அடுத்து கோனிக்கல் மேப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா கூம்பு கோட்டு சட்டம். அடுத்து கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்னா ஊசியிலை காடுகள். கன்ஜெக்ஷன் பிளானட்ஸ்னால் ஒன்றி இருக்கை அதான் கன்ஜெக்ஷன். அடுத்து கன்சிக்வெண்ட் ரிவர்னால் வளையாறு. அடுத்து கன்ஸ்டலேஷன் அப்படின்னா நட்சத்திர தொகுதி. அடுத்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் எர்த் பூமியின் உள்ளமைப்பு. கான்டாக்ட்னா
தொடுகை. கான்டாக்ட். மெட்டாமார்பிசம் அப்படின்னா தொடுகை உருமாற்றம்னு படிக்கலாம். அடுத்து கான்டினென்ட்னா கண்டம். கான்டினென்டல் ஏர்மாஸ் கண்டவழி பகுதி. கான்டினென்டல் ரைஸ் கண்ட உயர்வு. கான்டினென்டல் ஷெல் கண்டத்திட்டு. கான்டினென்டல் ஸ்லாப்னா கண்ட சரிவு. கான்டினென்டாலிட்டி அப்படின்னா நிலப்பண்பு. அடுத்து கான்டர் அப்படின்னா சம உயர கோடு. கான்டர் ப்ளோவிங்னா சம உயர கோட்டின் வழி. அடுத்து கான்ட்ராபோஸ்டு ஷோர்லைன் அப்படின்னா இசையா கடற்கரை நிலம். அடுத்து கானார்பேஷன் அப்படின்னா நகர குழுமம். அடுத்து கன்வெக்ஷன் அப்படின்னா வெப்ப சலனம். அடுத்து கன்வெக்ஷனல் சைன்ஸ் அப்படின்னா வழக்க குறியீடுகள். அடுத்து கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ஓஷன் கரண்ட்ஸ் ஏர் மாசஸ் அப்படின்னா நெருங்குதல், நீரோட்டங்களின் வழிப்பகுதிகளின் நெருங்குதல். அடுத்து கான்வெக்ஸ் அப்படின்னா புறக்குவிந்த. கான்கேவ்னா உட்குவிந்த. பார்த்தோமா? மேலே தானே பார்த்தோம். CON அங்கே பார்த்தோமா? கான்கேவ் உட்குவிந்த பார்த்துருக்கோமா? அப்போ கான்வெக்ஸ் அப்படின்னா நமக்கு புறக்குவிந்த. சரிங்களா? அடுத்து கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா ஆய தொலைவுகள். அடுத்து கொராக்கல் அப்படின்னா பரிசல் ஓட வகை. அடுத்து கோரல் பாலிப்ஸ் அப்படின்னா முருகை அல்லது பவள முட்டுக்கள். கோரல் பாலிப்ஸ் அப்படின்னா பவள முட்டுக்கள். அடுத்து கோரல் ரீஃப் அப்படின்னா முருங்கை பாறைகள். சரிங்களா? கார்டிலரா அப்படின்னா மலை தொடர்ச்சி. அடுத்து கோர் வால்கானிக் அப்படின்னா எரிமலை கூம்பு. அடுத்து கொரோனா அப்படின்னா பரிவட்டம். கொரேஷன் அப்படின்னா அரித்து தின்னல், கொரேஷன். அடுத்து கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா பொருத்தம். காஸ்மிக் டஸ்ட் அண்ட தூசி. காஸ்மாகானி அப்படின்னா பிரபஞ்ச இயல். அடுத்து கோடைடல் லைன்ஸ் அப்படின்னா சம ஓதக்கால கோடுகள். அடுத்து கரானியல் இண்டெக்ஸ் அப்படின்னா கபால விகித அளவு. அடுத்து கிராட்டர் அப்படின்னா எரிமலை வாய். க்ரீப் ஆஃப் சாயில்னா மண் சரிதல். கிரஸ்ட் அப்படின்னா உச்சி. கிரெவேஸ் அப்படின்னா பனிப்பாறை பிளவு. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னா அவதி வெப்பநிலை. கிராஸ் டெப்பிங் அப்படின்னா மாற்று அடுக்கம். கிராஸ் செக்ஷன்னா குறுக்கு வெட்டு. கிராஸ் ஸ்டாஃப் அப்படின்னா குத்து பார்வை கோல். கிரஸ்ட் அப்படின்னா ஓடு. ஆஃப் த எர்த்துங்கிறதுனால புவியோடு. அடுத்து கிறிஸ்டல் மூமெண்ட் அப்படின்னா புவியோட்டு பெயர்ச்சி. அடுத்து கிறிஸ்டலைன் ராக் அப்படின்னா படிகப்பாறை. அடுத்து கஸ்டா அப்படின்னா அறுபட்ட செங்குத்து சரிவு. கல்ச்சுரல் டிஃப்யூஷன் கலாச்சார பரவல். டிஃப்யூஷன் அதனால் பரவல். அடுத்து கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா மனிதன் ஆக்கிய நிலத்தோற்றம். அடுத்து கல்ச்சுரல் ட்ரைட்ஸ் கலாச்சார கூறுகள். கல்ச்சர் அப்படின்னா கலாச்சாரம். இங்கே மாட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது கல்ச்சுரல் மாட் ஆஃப் லைஃப் அப்படின்னா வாழ்க்கை முறை. அடுத்து குமுலேட்டிவ் கிராஃப் அப்படின்னா கூட்டு அளவு கோட்டுப்படம். அடுத்து குமுலோ நிம்பஸ் அப்படின்னா திரள் கார்முகில் கார் மஞ்சி. அடுத்து குமுலஸ்னா திரள் முகில். அடுத்து கஸ்பேட் அப்படின்னா கூர் உருவான. அடுத்து கஸ்டம் அப்படின்னா வழக்கம். சைக்கிள் ஆஃப் எரேஷன் அரிப்பு சக்கரம். சைக்ளோன் அப்படின்னா சுழற்காற்று அப்படின்னா சூறாவளி. சைக்ளோன் ட்ராக்னா சூறாவளி சுவடு. அடுத்து சைக்ளானிக் ரீஜியன் அப்படின்னா புயல் காற்று பிரதேசம். சிலிண்ட்ரிக்கல் மேப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா உருளை சட்டம். டார்க் எனர்ஜி புலப்படாத ஆற்றல். டேட் லைன் தேதிக்கோடு. டேட்டம் லைன் அப்படின்னா தரவுக்கோடு. இது டேட்டம் அப்படின்னா தரவு. டேட் அப்படின்னா தேதி. அடுத்து டான் அப்படின்னா விடியற் பொழுது. டே டிகிரிஸ் அப்போ பகல் வெப்ப கூட்டளவு. டே லைட் பகல் ஒளி. டெட் கிரவுண்ட் அப்படின்னா மறைபட்ட நிலம். டெட் ரெக்கார்டிங் அப்படின்னா நேர் அளவு கடலின் மேல். டெத் ரேட் அப்படின்னா இறப்பு விகிதம். டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னா இலையுதிர் காடுகள். டீகம்போசிஷன் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னா பாறை சிதைவு. இப்போ டீப் அப்படின்னா மாக்கடல் மடு. டீப் சி பிளைன் அப்படின்னா கடல் அடித்தளம். டிஃப்ளெக்ஷன்னா விலகுதல். டீக்ரடேஷன்னா சாய்வு குறைதல். டெல்டா அப்படின்னா ஆற்றுப்படுகை. டெமோகிராஃபினா இனப்புள்ளியியல். டென்ட்ரிட்டிக் ட்ரைனேஜ் அப்படின்னா ட்ரைனேஜுக்கு வடிகால் கொடுத்துட்டான். இந்த இடத்துல டென்ட்ரிட்டிக் அப்படின்னா பல கிளை. அடுத்து டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் மக்கள் அடர்த்தி. டெனுடேஷன் அப்படின்னா தேயுறுதல். டிபெண்டன்சி ரேஷியோ சார்புநிலை விகிதம். டெபாசிட்னா படிவு. டெபாசிஷன்னா படிதல். டெபாசிட் அப்படின்னா படிவு. டெபாசிஷன்னா படிதல்.
அடுத்து டிப்ரெஷன் அப்படின்னா அழுத்த குறை. டெசிகேஷன்னா உலர்த்துதல். டிட்டர்மினிசம் அப்படின்னா இயற்கை முடிவு கொள்கை. அடுத்து டெட்ரிட்டஸ்னால் உராய்வு சிதைவு பொருள். டெவலப்பபிள் சர்ஃபேஸ் அப்படின்னா விருத்தி மேற்பரப்பு. டியூ அப்படின்னா பனித்துளி. டியூ பாயிண்ட்னா பனிவிழு நிலை. அடுத்து டைகோரனிசம் அப்படின்னா புவியீர்ப்பு காலம். அடுத்து டயகனல் ஸ்கேல்ஸ் அப்படின்னா மூளைவிட்ட அளவு. டயக்ராமேட்டிக் மேப்ஸ் குறிப்பு வரைபடம். டயோஸ்போரா அப்படின்னா புலம்பெயர்தல். டயாஸ்ட்ராபிசம் அப்படின்னா ஒட்டு உரு அழிவு. டயாட்டம் இல்லை டையாட்டம் அப்படின்னா ஒற்றை செல் பாசிகள். டிஃப்ரென்ஷியல் எரேஷன் அரிப்பின் வேறுபாடு. டிஃப்ராக்ஷன் அப்படின்னா விளிம்பு மாற்றம். டிஜிட்டேட் டெல்டா விரல் போன்ற டெல்டா. ஆக்சிஸ் ஆஃப் டைலேஷன் அப்போ விரிவின் போக்கு. அடுத்து டைலூவியல் டெபாசிட் அப்போ வெள்ளப்படிவு. டைலூவியல் டெபாசிட்னா வெள்ளப்படிவு. டிப் அப்படின்னா சாய்மானம். டிஸ்கோர்டன்ட் அப்படின்னா ஒழுங்கற்ற. டிஸ்மெம்பர்டு ட்ரைனேஜ் அப்போ துண்டிக்கப்பட்ட வடிகால். டிஸ்மெம்பர்டு ரிவர்னா துண்டிக்கப்பட்ட ஆறு. டிஸ்பர்ஸ்டு செட்டில்மெண்ட்னா சிதறிய குடியிருப்பு. டிஸ்பர்ஷன் டயக்ராம் சிதறல் படம். டிஸ்பர்ஷன் ஆஃப் செட்டில்மெண்ட் பறவையுள்ள குடியிருப்பு. இங்கே டிஸ்பர்ஸ்டு அதனால சிதறிய. இங்கே டிஸ்பர்ஷன் அப்படின்னா பறவையுள்ள. டிஸ்டாரேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் அப்போ சட்டத்தின் கோணல். டிஸ்ட்ரிபியூஷன் மேப் பறவை வரைபடம். பரப்பு டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளவு பரப்பியிருக்கோம் அப்படின்னு. அடுத்து டைவர்ஜென்ஸ் அப்படின்னா கடல் நீரோட்ட அகலல். அப்போ ஓஷன் கரண்ட்னால கடல் நீரோட்டம் வருது. இப்போ டைவர்ஜென்ஸ்னால் நமக்கு என்ன தான் மீனிங்? அகலல், அது மட்டும் தான் மீனிங். ஓகேவா? அடுத்து டிவைடட்னா நீர் பிரிமேடு. டிவைடட் சர்க்கிள்ஸ் அப்போ வகுவட்டம். டோல்ட்ரம்ஸ் இப்போ பூமத்திய அமைதி மண்டலம். டைலோகோ செஃபாலிக் அப்படின்னா நீண்ட மண்டையுடைய. டோம் அப்படின்னா கும்மண்டம். அடுத்து டொமஸ்டிகேஷன் அப்படின்னா பழக்கல். டாட் மேப்னா புள்ளி வரைபடம். டவுன் த்ரோ அப்படின்னா தாழ்வீச்சு. ட்ரைனேஜ் சேனல்னா வடிகால். டீரெட்ஜனிங் அப்படின்னா தூறு ஏற்றுதல். ட்ரிஃப்ட் அப்படின்னா காற்று இழுக்கும் நீரோட்டம். ட்ரிசில்னா சிறு தூறல். டிராஃப்ட் வறட்சி. ட்ரவுண்டு வேலி கடல் கொண்ட பள்ளத்தாக்கு. ட்ரை ஃபார்மிங் மானாவாரி பயிர் செய்கை. அடுத்து ட்ரை கேப் அப்படின்னா ஆற்றில்லா கணவாய். ட்ரை வேலி வறண்ட பள்ளத்தாக்கு. டுவலிசம் இருமை கொள்கை. டூன் அப்படின்னா நீல் பள்ளத்தாக்கு. டியூன் சாண்ட் அப்படின்னா மணற்குன்றுகள். டியூரேஷன் ஐசோஃபெல்த் அப்படின்னா சமகால கோடு. டஸ்ட் ஸ்ட்ரோம் புழுதி புயல். டஸ்ட் வால்கானிக் எரிமலை பொடி. அடுத்து டைக்கி ராக்ஸ் அப்படின்னா டைக்கு பாறைகள். எர்த் ஃப்ளோ மண் சரிவு. எர்த் மூவ்மெண்ட்னா புவி பெயர்ச்சி. எர்த் குவாக்னா பூமி அதிர்ச்சி. எர்த் ரெடியூஸ்டு பட அளவை ஒத்த கோளம். பட அளவுக்கு ஏற்ற கோளம். எர்த் சம்மிட் புவி உச்சி மாநாடு. எர்த் ட்ரீமோர்ஸ்னா பூமி நடுக்கம். இங்கே பூமி அதிர்ச்சி எர்த் குவாக். இங்கே பூமி நடுக்கம் ட்ரீமோர்ஸு. எப்டைட் அப்படின்னா வட்டம். எபானினா கருங்காலி. எக்கோ சவுண்டிங் ஒளி கொண்டு அளத்தல். எக்லைப்ஸ் அப்படின்னா கிரகணம் இல்லைனா ஒளி மறைப்பு. எக்லிப்டிக்னா சூரிய வீதி. எக்காலஜி சூழ்நிலை இயல். எக்காலஜி அப்படின்னா. அடுத்து எக்கனாமிக் ஜாகிரஃபி அப்படின்னா பொருளாதார புவியியல். எக்கனாமிக் மேப் பொருளியல் வரைபடம். அடுத்து எக்குமெனை அப்படின்னா உலகின் குடியிருப்பு பகுதிகள். எடாஃபிக் ஃபேக்டர் மண்ணிலை காரணி. எட்டிஸ் அப்படின்னா சுழல்கள். எஃப்ளோரசன்ஸ் அப்படின்னா பொடியாக உதிர்ந்த எஃப்ளோரசன்ஸ். அடுத்து எலாஸ்டிக் அப்படின்னா புவி அதிர்ச்சியின் போக்கு. இங்கே ரீபவுண்டு. அடுத்து எல்போ ஆஃப் கேப்சர் அப்படின்னா கவர்வின் வளைவு. எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன் மின்காந்த கதிர்வீச்சு. எலமெண்ட்ஸ்னால் தனிமங்கள். எலமெண்ட்ஸ் ஆஃப் கிளைமேட்னா காலநிலையின் மூலங்கள். அடுத்து எலிப்சஸ் அப்படின்னா நீள் வளையங்கள். எலிப்டிக் ஆர்பிட் அப்படின்னா நீள்வட்ட தடம். எமர்ஜென்ஸ் ஆஃப் லேண்ட் ஃப்ரம் த சி நிலம் நீரின்றி வெளிப்படல். எமர்ஜென்ஸ் ஆஃப் லேண்ட் ஃப்ரம் த சியா அப்போ நிலம் நீரினின்று வெளிப்படுதல். நீர்லேருந்து வெளிவரது. அடுத்து எமிக்ரேஷன் அப்படின்னா பிற நாட்டு குடியேற்றம். எண்டமிக் டிசீஸ் ஆண்டு முழுவதும் தோன்றும் நோய், அதுதான் எண்டமிக் டிசீஸ். அடுத்து எண்டோஜெனிக் அப்படின்னா அகத்திற் பிறந்த. அடுத்து எங்லாசியல் அப்படின்னா பனியில் பதிந்துள்ள, அதான் எங்லாசியல். அடுத்து என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் மேப் வரைபடத்தை பேரளவாக்கல். என்ட்ரெஞ்சன்ட் அப்படின்னா அழுந்திய.
இன்ட்ராபாட் கண்ட்ரிஸ் அப்படின்னா தரகு துறைகள். என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், இப்போ சுற்றுச்சூழல் பாதிப்பு மதிப்பீடு. எஃபெரிக்சி அப்படின்னா நிலம் சூழ்ந்த ஆழமற்ற கடல், அதான் எஃபெரிக்சி. அடுத்து எப்ரோஜெனட்டிக், இப்போ கண்ட ஆக்கத்திற்குரிய. எப்ரோஜெனட்டிக் எர்த் மூமெண்ட், கண்ட ஆக்கத்தோடு கூடிய நிலப்பெயர்ச்சி. அடுத்து எபிசென்ட்ரிக் ஃபோல்டு, கண்ணிமை மடிப்பு. இந்த கண்ணில் மடிப்பு வருதுல்ல மேலே இமையில், அதுதான் எபிகான்டிக் ஃபோல்டு. அடுத்து எபிசென்டர் அப்படின்னா மேல் மையம். எபிகான்டினென்டல் சி அப்படின்னா கண்ட புறக்கடல். எபிஜெனட்டிக் ட்ரைனேஜ் அப்படின்னா புறந்தோன்றிய வடிகால். எபிஃபைட் அப்படின்னா மேல் வளரி. ஈக்குவல் ஏரியா மேப் ப்ரொஜெக்ஷன், பரப்பு ஒத்த சட்டம். ஈக்குவல் டெக்லவிட்டிஸ் அப்படின்னா ஒரே சீரான பள்ளங்கள். அடுத்து ஈக்குவட்டோரியல் பெல்ட் அப்படின்னா பூமத்திய ரேகை மண்டலம். அடுத்து ஈக்குடிஸ்டன்ட் மேப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா தொலைவு ஒத்த சட்டம். ஈக்குடிஸ்டன்ஸ், சேம் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லுவோமா, அதுதான் ஈக்குடிஸ்டன்ஸ், அதாவது தொலைவு ஒத்த சட்டம். அடுத்து ஈக்குலிபிரியம் தியரி ஆஃப் டைட்ஸ், ஏற்றவற்றத்தை பற்றிய சமநிலை கொள்கை. அடுத்து ஈக்வினாட்டிக்கல் டைட்ஸ், இப்போ சம இரவின் ஏற்றவட்டம். அடுத்து ஈக்வினாக்ஸ் அப்படின்னா சமநாள். ஈக்வினாக்சஸ் அப்படின்னா சம ரா பகல் நாட்கள். அடுத்து ஈக்விப்ளவஸ் அப்படின்னா சமமலை கோடுகள். அடுத்து ஈக்குவலன்ட் ப்ரொஜெக்ஷன்னா பரப்பு ஒத்த சட்டம். எரா காலப்பகுதி. எர்க் மணற்பாலை. எர்க் அப்படின்னா மணற்பாலை. அடுத்து எர்கோகிராஃபி, உழைப்பின் அளவு கோட்டு படம். எரோஷன்னா அரிப்பு. எரர் ஆஃப் க்ளோஷர், முடிவு பெறாத பிழை. எரப்ஷன் வால்கானிக், எரிமலை கக்குதல். எஸ்கார்ப்மெண்ட், செங்குத்து சரிவு. எஸ்டுவாரரி, அலை பெருகுமுகம். எத்தனிக் குரூப்னா மக்கள் இனப்பிரிவு. எத்தனிக் ஸ்ட்ரக்சர்னா இன அமைப்பு. எத்தினிசிட்டி, இனம். எத்தனாலஜி, மக்கள் பகுப்பாட்டியல். எஃபோர்பியா, கள்ளி வகை. எஃபோட்டிக் லேயர், ஒளிமிகுந்த நீர்ப்பகுதி. எவாப்ரேஷன், ஆவியாகுதல். எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன், ஆவி ஊட்டல் அளவு. எவர்கிரீன் பிளான்ட், அப்போ பசுமை மாறா தாவரம். எக்ஸாக்ஷனின் ஸ்கேல், அளவை மிகைப்படல். அடுத்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், தனித்த பொருளாதார மண்டலம். எக்ஸ்ஃபோலியேஷன். அடுத்து எக்ஸ்ஃபோலியேஷன், பொறை நீக்குதல். எக்ஸோஜெனட்டிக் ஃபோரஸ் அப்படின்னா வெளிப்புறத்திலிருந்து மாற்றும் சக்திகள். எக்ஸ்ப்ளோரேஷன், பிரதேச ஆராய்ச்சி. எக்ஸ்ப்ளோரேட்டரி சர்வே, புதுநில ஆய்வு. எக்ஸ்ட்ராபோலேஷன், அப்போ புறமிருந்து சேர்த்தல். எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கிளைமேட், காலநிலை கோடுகள். அடுத்து ஃபேஸ் லெஃப்ட் இல்லை ஃபேஸ் ரைட் ரீடிங், இடமுகம் வலமுகம் குறித்த அளவு. இப்போ ஃபேஸ் லெஃப்ட் அப்படின்னா இடமுகம், ஃபேஸ் ரைட் ரீடிங்னா வலமுகம் குறித்த அளவு. ஃபேசட் அப் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா நிறத்தோற்றத்தின் ஓர் அம்சம். அடுத்து ஃபேசிட்டட் பெபிள் அப்படின்னா முப்பட்டை கல். அடுத்து ஃபேலைஸ் அப்படின்னா சிற்றோங்கள். ஃபால் லைன் டவுன் அப்படின்னா அருவி கரைப்பட்டணம். ஃபார்மிங் இன்டென்சிவ், ஒருமுனைப்பட்ட வேளாண்மை. ஃபால்ட் அப்படின்னா பிளவு. ஃபால்ட் லைன்னா பிளவு கோடு. ஃபால்ட் பிளேன்னா பிளவு தளம். ஃபூனா அப்படின்னா பிராணி வர்க்கம் தான் ஃபூனா. ஃபென்லேண்ட்ஸ்னால் சதுப்பு நிலங்கள். ஃபேரல் லேண்ட்ஸ்கேப் ஃபார்ம், அப்போ இயற்கை இடத்தோற்றம். ஃபெர்ரிஸ்னா படகுத்துறை இல்லை பயண படகுன்னு சொல்லலாம். அடுத்து ஃபெர்ரோஜீனியஸ்னா இரும்பு கலைசார். ஃபெர்டிலிட்டினா வளம். ஃபெட்ச் அப்படின்னா அலைவரும் திசை. ஃபீல்டு புக், அப்போ வெளியிட வேலை அல்லது சர்வே குறிப்பு புத்தகம். ஃபீல்டு எக்யூப்மெண்ட், வெளியிட வேலைக்கு உரிய கருவிகள். ஃபீல்டு ஜியாமெட்ரி, வெளியிட வடிவ கணிதம். ஃபீல்டு மேப்பிங் அப்படின்னா நேரில் கண்டு வரைபடம் வரைதல், அல்ல வெளியிடத்திலிருந்து கண்டு வரைபடம் வரைதல். ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக், புல அளவீட்டு புத்தகம். ஃபீல்டு ஸ்டடி, நேரில் கண்டறிதல். ஃபீல்டு ஒர்க், வெளிவேலை. ஃபைனைட் நம்பர், அபர எண். ஃபிர் அப்படின்னா குளிர்மண்டல ஊசியிலை மரவகை. ஃபயர் கிளே, உலைமண். ஃபிஷரிஸ்னால் மீன் பண்ணை. ஃபிஷர் அப்படின்னா வெடிப்பு. ஃப்ளாக்ஸ்டோன்னா பலகைக்கல். ஃப்ளாஸ் ஐஸ் அப்படின்னா பனிக்கட்டி மிதவை. ஃப்ளட் பிளைன்ஸ் அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கும் சமவெளி. ஃப்ளட் டைட் அப்படின்னா ஏற்றம். ஃப்ளோரானா தாவர வர்க்கம்.
இங்கே ஃபூனா என்ன பார்த்தோம்? ஃபூனானா பிராணி வர்க்கம்னு பார்த்தோமா? இங்கே ஃப்ளாரா அப்படின்னா தாவர வர்க்கம், அதான் ஃப்ளோரா அண்டு ஃபூனான்னு சொல்லுவோம். அந்த இனங்கள் பரவலை வச்சு சொல்கிறது. அடுத்து ஃப்ளோலைன் மேப் அப்படின்னா வழிபோக்கு வரைபடம், ஃப்ளோடைட்னா ஏற்றப்பெருக்கு. அதுக்கடுத்து ஃப்ளோவியல் டெபாசிட்னா நீர்ப்படிவு, ஃப்ளோவியல் எரேஷன்னா ஆற்று அரிப்பு, ஃப்ளக்ஸ்னா இலக்கி, ஃபாக் அப்படின்னா அடர்ந்த மூடுபனி, ஃபோல்டிங் ஆஃப் ஸ்ட்ராட்டா அடுக்குகள் மடிதல். அடுத்து ஃபோலியேஷன்னா தகட்டு பொறை அமைப்பு, ஃபூட் பில் அப்படின்னா மலையடி வாரம், ஃபோர்டு அப்படின்னா ஆற்றின் ஆழமில்லா பகுதி, அதான் ஃபோர்டு. அடுத்து ஃபோர் செட் அப்படின்னா டெல்டா அமைப்பின் முன்படிவு, ஃபோர் ஷோர்னா கடற்கரையின் முகப்பு அலைவாய், ரெண்டும் சொல்லலாம், கடற்கரையின் முகப்புன்னு சொல்லலாம், அலைவாய்னு சொல்லலாம். ஃபோர் சைட்னா முன் உள்ள உயரம், ஃபாரஸ்ட் யூட்டிலைசேஷன் வன பயன்பாடு, ஃபார்மேஷன்ஸ் கிளாசியல் உரைப்பனியால் அமையும் உருவங்கள். அடுத்து ஃபார்ம் லைன்னா உருவத்தோற்ற கோடுகள், ஃபார்வர்ட் பியரிங் முன்னோக்கு திசையளவு. அடுத்து ஃப்ராக்ஷன் ரெப்ரசன்டேட்டிவ் பட அளவு குறிக்கும் பின்னம், பிரதிபின்னம்னு சொல்லிக்கலாம். அடுத்து ஃப்ராக்ஷனல் கோட் அப்படின்னா பின்ன குறிப்பு முறை, ஃப்ராக்டோ குமுலஸ் அப்படின்னா சிதறிய திரள்முகில், நுண் திரள்முகில், ரெண்டு மீனிங்குமே வரும். சரியா? சிதறிய அப்படின்னு போடலாம் ஃப்ராக்டோக்கு, அப்படி இல்லைனா முன், ரெண்டும் பயன்படுத்தலாம். அடுத்து ஃப்ராக்டோ நிம்பஸ் அப்படின்னா சிதறிய கார்முகில், ஃப்ராக்மெண்டேஷன் நில திசைவு, நில சிதைவு. ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா இப்போ இப்படி கட் பண்ணுறோமா, சிதைஞ்சு போதா அந்த சிதைவு, அதுதான் நில சிதைவு ஃப்ராக்மெண்டேஷன். புவியியல் சார்ந்து பார்க்கறதுனால நில சிதைவு. ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா சட்டம், ஃப்ரீசிங்னா உறைதல், ஃப்ரிக்ஷன்னா உராய்வு. அடுத்து ஃப்ரிட்ஜிடு ஜோன் அப்படின்னா உறைப்பனி மண்டலம், ஃப்ரிட்ஜிங் கோரல் ரீஃப் அப்படின்னா கரை ஒட்டிய முருங்கை பாறை, ஃப்ரண்ட் ஆஃப் ஏர் மாசஸ் வழிமுகம், ஃப்ரண்டல் சர்ஃபேஸ் அப்படின்னா வழிமுக தளம், ஃப்ரண்டியர்னா எல்லை. அடுத்து ஃப்ரண்டோஜெனிசிஸ் அப்படின்னா வழிமுகம் தோன்றல், ஃப்ரண்டோலைசிஸ்னா வழிமுகம் அழிதல், ஜெனிசிஸ்னா தோன்றல், லைசிஸ்னா அழிதல். அடுத்து ஃப்ராஸ்ட் அப்படின்னா உரைநிலை உரைப்பனி. அடுத்து ஃபங்க்ஷனல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா செயல் தொழில் பயன் பாகுபாடு, ஃபங்கை அப்படின்னா பூஞ்சை, லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் உருகும் பொழுது உட்கொள்ளும் கனல். அடுத்து கேலக்டிக் மூமெண்ட் அப்படின்னா அண்ட சுழற்சி, கேலேனா கடுங்காற்று, கேலினா அப்படின்னா ஈயத்தாது, இந்த கலீனான்னு சொல்லுவோமா, கலீனா ஈயத்தாது. அடுத்து கேப்னா இடைவெளி, ஜெனரலைஸ்டு கான்டர் அப்படின்னா நெளிவு நீக்கிய சம உயர கோடு, ஜெனரலைஸ்டு கான்டர். அடுத்து ஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா தோற்ற முறையியல் வகைப்படுதல். அடுத்து ஜியோடெசி அப்படின்னா புவி உருவ இயல், ஜியோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ் அப்போ புவியியற் காரணக்கூறுகள், ஜியோகிராஃபினா புவியியல், ஜியாலஜிக்கல் மேப்னா புவி அமைப்பு வரைபடம். அடுத்து ஜியாலஜிக்கல் செக்ஷன் புவி அமைப்பு குறுக்கு வசப்படம். அடுத்து ஜியாலஜி அப்படின்னா புவி அமைப்பு இயல். அடுத்து ஜியோமெட்ரிக்கல் ஃபிகர்னா வடிவ கணித உருவம், ஜியோமார்பிக் அப்படின்னா புவிப்புற, ஜியோமார்பிக் ப்ராசஸ்னால் புவிப்புற மாற்றும் முறை, ஜியோமார்ஃபாலஜிக்கல் மேப்னா புவிப்புறவியல் வரைபடம், ஜியோமார்பிக்கல் மேப். அடுத்து ஜியோமார்ஃபாலஜினா புவிப்புறவியல். பார்த்தோமா, அமைப்புவியல் அப்படின்னு பார்த்தோம்னா ஜியாலஜி, இதே புறவியல் அப்படின்னு பார்க்குறோம்னா மார்ஃபாலஜி. அடுத்து ஜியோபிசிக்கல் ப்ராஸ்பெக்டிங் அப்படின்னா புவி பௌதிக முறையில் கனிம வளம் தேடல். அடுத்து ஜியோபிசிக்ஸ் அப்படின்னா நில இயற்பியல் புவி பௌதிகம், ரெண்டும் சொல்லலாம் நம்ம. அடுத்து ஜியோ பாலிட்டிக்ஸ்னால் புவிசார் அரசியல், ஜியோஸ்பியர்னால் புவி உருண்டை, ஜியோஸ்ட்ராஃபிக் அப்படின்னா புவி சுழற்சியால் திசை மாறிய. அடுத்து ஜியோ சிங்க்ளைன் அப்படின்னா புவி கீழ் வளைவு. அடுத்து ஜெனரலைஸ்டு கான்டர் அப்படின்னா நெளிவு நீக்கிய சம உயர கோடு. இதே மாதிரி அங்கே கொடுத்துருந்தானா நெளிவு நீக்கிய சம உயர கோடு, ஜெனரலைஸ்டு கான்டர். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கான் ஜெனரலைஸ்டு கான்டர்னு. அடுத்து ஜெய்சர் அப்படின்னா கொதிநீர் ஊற்று. அடுத்து கிளேஸ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னா பளிங்கு உறைபனி, கிளேசியல் ஆக்ஷன்னா உறைப்பனி செயற்பாடு. அடுத்து கிளேசியல் கிரானாலஜி அப்படின்னா பனியுக காலவரிசை. அடுத்து கிளாசிஷியன் அப்படின்னா உறைப்பனி பரவல், கிளாசியர்னா பனியாறு, கிளாசியாலஜினா பனியாற்றியல், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் உலகளாவிய அமைவிடம் கண்டறியும் தொகுதி. அடுத்து ஜிபிஎஸ்னு சொல்கிறோம்ல, ஜிபிஎஸ் அதான் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்.
அடுத்து குளோபுலார் மேப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா புவிகோளம் போன்ற சட்டம். அடுத்து கிளைப்டோஜெனிசிஸ் அப்படின்னா மலையாக்க விருத்தி. அடுத்து ஜீனோமோனிக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா நெமோனிக் கோட்டு சட்டம், நெமோனிக் ப்ரொஜெக்ஷன். அடுத்து கார்ஜ் அப்படின்னா மலை இடுக்கு, கார்பன் அப்படின்னா உடைப்பு பள்ளத்தாக்கு, கிராடியன்னா வாட்டம், கிராடிங் ஆஃப் ரிவர்ஸ்னால் வாட்டம் அமைதல், கிராட்டிக்யூட்னா கோட்டு சட்டம், கிராவல்னா பரவல், கிராவிடேஷன் புவி ஈர்ப்பு, கிராவிட்டி மீட்டர் புவி ஈர்ப்பு மானி, கிரேட் சர்க்கிள்னா பெருவட்டம், கிரீன் மெனியூர்னா பசுந்தாள் உரம். அடுத்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா பசுமை இல்ல விளைவு, கிரீன்விச் மீன் டைம். இப்போ கிரீன்விச் சராசரி நேரம், கிரிட் கோட்டு சட்டம், கிரிட் அப்படின்னா பெருமணற்கல், குருட்டோ அப்படின்னா பெருங்குகை, கிரவுண்ட் லெவல்னால் நிலமட்டம், கிரவுண்ட் வாட்டர்னால் நிலநீர் இல்லை நிலத்தடி நீர் அப்படி போடலாம். அடுத்து க்ரோத் ரிங்ஸ்னால் வளர்ச்சியை காட்டும் மரசேகு. அடுத்து கிரானி அப்படின்னா தடுசுவர், கைட்லைன்ஸ்னால் ஒழுங்கு வரிகள், கல்ஃப் அப்படின்னா வளைகுடா, கல்லினா நீரறி பள்ளம், கஸ்ட்னா விட்டு விட்டு கடுமையாக வீசும் காற்று, ஹேபிடேட்னா வாழிடம், ஹேக்சர் அப்படின்னா மலை குறிகோடு, ஹேடுனா தகர்ச்சி தலக்கோளம், ஹைல்னா ஆலங்கட்டி மலை, ஹேலோனா பரிவேடம், ஹேங்கிங் வேலி தொங்கும் பள்ளத்தாக்கு, ஆஸ் அப்படின்னா ஆகாயமங்கள், ஹெர்த் அப்படின்னா கணப்பு, ஹெர்த் இல்லை ஹெர்ப்னா கணப்பு, ஹாட்லேண்ட்னா மையப்பகுதி, ஹீட் ஈக்குவேஷன் வெப்ப சமன்பாடு, ஹீட் வேவ்னா வெப்ப அலை, ஹீலோகிராஃப்னா சூரிய ஒளி தாது கருவி, அதுதான் ஹீலியோகிராஃப். சரிங்களா, ஹீலியோகிராஃப்னா சூரிய ஒளி, ஹீலியோகிராஃப் அப்படின்னா சூரிய ஒளி தூது கருவி. அடுத்து ஹேமடைட், இந்த ஹேமடைட் அப்படியே கொடுத்துருக்கானா, சரி அது நிலக்கரியில் வருது. அடுத்து ஹெமிஸ்பியர்னால் அரைக்கோளம். அடுத்து ஹெர்பாசியஸ் பிளான்ட்ஸ் அப்படின்னா பசும்பூண்டு இனம், ஹெர்பிசைட்ஸ்னால் களைக்கொல்லிகள், ஹெர்பிவாரஸ் அனிமல்ஸ்னால் சாக பட்சணிகள். அடுத்து ஹை வாட்டர்னா ஓதப்பெருக்கின் உயர்நிலை, ஹில் ஷேடிங் மலை குறிக்கும் முறை, ஹிண்டர்லேண்ட் பின்னிலம், ஹிஸ்டோகிராம்னா பட்டை வரைபடம், ஹிஸ்டாரிக்கல் ஜியாகிரஃபி சரித்திர காலங்களின் புவியியல், ஹோயர் ஃப்ராஸ்ட் அப்படின்னா உறைந்து படிந்த பனி, அப்படி இல்லைன்னா ஊசி அமைப்புடைய பனிப்படிவு உரை. அடுத்து ஹீமோக்ளைம்ஸ் அப்படின்னா ஒத்த காலநிலை பிரதேசங்கள், ஹரிசான் தொடுவானம், ஹரிசான்டல் ஈக்குவலண்ட் அப்போ இடை சம அளவு. அடுத்து ஹார்ஸ்ட் அப்படின்னா உடைந்துயர்ந்த நிலப்பகுதி, ஹாட்ஸ்பாட்னா வளமையம், ஹியூமன் ஈக்காலஜி மக்கள் சூழ்நிலையியல், ஹியூமன் ஜியாகிரஃபி மக்கள் பரப்பியல், ஹியூமன் செட்டில்மெண்ட்னா மக்கள் குடியிருப்பு, ஹியூமிடிட்டி ஈரப்பதம், ஹரிக்கேன் அப்படின்னா பெரும்புயல் அல்லது சூறாவளி புயல், ஹைபர்டிசேஷன் அப்படின்னா இனக்கலப்பு, ஹைட்ராலிக் ஆக்ஷன்னா நீர் தாக்கம், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் நீர் மின்சக்தி, ஹைட்ரோகிராஃபிக் நீர்பரப்புக்குரிய, ஹைட்ராலஜிக் சைக்கிள் அப்படின்னா நீர் உருவ மாற்றத்தின் சுழற்சி, ஹைட்ராலஜினா நீரியல், ஹைட்ரோமீட்டர்னா நீரடர்த்தி மானி, ஹைட்ரோமீட்டர் நீரடர்த்தி மானி. அடுத்து ஹைட்ரோஸ்கோபிக் நியூக்ளே நீரருந்தும் துகள்கள், ஹைக்ரோமீட்டர் அப்படின்னா ஈரப்பத அளவி, ஈரப்பத அளவி. அடுத்து ஹைக்ரோஸ்கோபிக் டஸ்ட் அப்படின்னா நீருறிஞ்சி தூசு. அடுத்து ஹிப்பாபைசல் அப்படின்னா மிகுந்த ஆழ்த்திய. அடுத்து ஹைப்போஸ்கிராபிக் கர்வ் அப்படின்னா புவிப்பரப்பின் உயரத்தாழ்வு கோடு. ஓகே, இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். மீதி இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.